ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஆரி ப்ராக்டிஸில இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் தான் போயிட்டுருக்குது. இன்னைக்கு வந்து 3 ப்ராஜெக்ட். கட் ஒர்க் தான் மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த 2 இமேஜ் வந்து வாட்ஸ்அப்பில வந்து எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணியிருந்தாங்க குரூப்பில. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்குமோ அத எடுத்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த ஃப்ளவர் டைப்ல இருந்த ஒரு இமேஜ் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இமேஜ் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க இமேஜ கிளாத்துக்கு கீழ வச்சுட்டு சிடி மார்க்கர்ல ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் துணிங்கிறனால எந்த கலர்ல ட்ரேஸ் பண்ணாலும் கொஞ்சம் கிளியரா தெரியாத மாதிரி இருந்தது. கொஞ்சம் அந்த டிசைன் வந்து மாறுற மாதிரி இருந்துச்சு. எப்படியோ பொறுமையா 2 லைன் சரி த்ரெட்ல போட்டு எடுத்துக்கிட்டேன். கட் ஒர்க்லயே மேம் வந்து 2 டைப் வந்து சொல்லிக் குடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து இந்த ஊதுபத்தியில ஃபயர் பண்ணி எடுக்கிற மாதிரி. செகண்ட் வந்து சிசர்ஸ்லயே நம்ம கட் பண்ற மாதிரியும் சொல்லிக் குடுத்துருந்தாங்க. நான் 2யுமே ட்ரை பண்ணியிருந்தேன். 2மே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் குடுத்துச்சு. சரி த்ரெட் எதுவும் கட் ஆகாம ரொம்ப நீட்டா வந்து இமேஜ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். மேம் இமேஜில எந்தெந்த இடத்துல கட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல ஃபில்லிங்கா விட்டுறணும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சூப்பரா பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலைலாம் பின்னாடி பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நம்ம சிசர்ல கட் பண்ண இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிசிறு இருந்த மாதிரி இருந்துச்சு. அத மட்டும் நம்ம இந்த ஊதுபத்தியில லைட்டா ஜரி த்ரெட் பக்கத்துல கொண்டு போயிட்டோம்னா, அந்த நூலெல்லாம் கட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அத மட்டும் ஃபைனல் டச்சா பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பரா இந்த இமேஜ் வந்து இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.